ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். அபியும் கனடாவும் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி எல்லாரும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் வந்து சூப்பராகவே செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோவில் வந்து பாட்லக்குக்கு வந்து நான் என்னென்ன ரெசிபி செஞ்சு எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா பாருங்கள். ஹலோ, தேங்க்யூ ஃபார் கண்டினியூங் மை வீடியோ. ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் வந்து இந்த மாதிரி பாட்லக் ஈவெண்ட் நடக்கிறதுனால தான் நமக்கு இந்த ஃபேமிலியை மிஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அந்தளவுக்கு தெரியாது. இதுதான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாட்லக். அஸ் எ நியூ கமராக வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து செட் ஆகிறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் கனடா வந்தது வந்து வின்டர் டைமில் வந்தேன். டிசம்பர் வந்தேன், லாஸ்ட் டிசம்பர். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் போக போக இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் பாட்லக்குக்கு வந்து டீ கேக்கும் ரவா கேக்கும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து டீ கேக் தான் வந்து பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் தடவை. நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேளை வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீட்ரு வந்து தீமு ஆப்லேருந்து தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அரௌண்ட் வந்து $16 கிட்ட வந்துருந்துச்சு. வாங்கினதுலேருந்து இதை ஓப்பன் மட்டும்தான் பண்ணி பார்த்துருக்கேன். ஒர்க் ஆகுதா என்னான்னு சொல்லிட்டு செக் கூட பண்ணதில்லை. ஒரு பயத்தோடு தான் வந்து ஆன் பண்ணி பார்த்தேன். நல்ல வேலை ஒர்க் ஆகிடுச்சு. ரிட்டன் நினச்சா கூட போட முடிஞ்சிருக்காது. ஏன்னா வந்து இதுக்கு டைம் வந்து எப்போயோ முடிஞ்சிருச்சு. நான் பண்ணியிருக்கிற டீ கேக் வந்து எவ்வளோ கிலோலாம் எனக்கு வந்து கரெக்டாக தெரியல. ஆனால் ஒரு 15 to 20 பீசஸ் வந்துச்சு. ஓரளவு கொஞ்சம் பெரிய பீஸாகவே இருந்துச்சு. இந்த டீ கேக் பண்ணுறதுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் 2 எக் எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு வந்து சுகரு, பவுடர் சுகர் இல்லை, நார்மலான சுகர் தான் எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து 1 கப் ஆஃப் பால் எடுத்துக்கிட்டேன். பால் வந்து காய்ச்சாத பால் தான் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மெஷர்மெண்ட்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரே கப்பே வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து 1/2 கப் ஆஃப் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆட் பண்ண எல்லாத்தையும் வந்து பீட் பண்ணோம். நான் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து பீட் பண்ணேன். இந்த பீட்ரு இல்லாதவங்க வந்து நிறைய பேர் வந்து மிக்சியில் போடுறதா எனக்கு சொன்னாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த டீ கேக் வந்து சக்ஸஸ் ஆகிறதே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எக்கை வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் பீட் பண்ணோம்ல, அதில் தான் வந்து இந்த டீ கேக் வந்து நல்ல இதுவாக வருது, ஸ்பான்ச்சியாக. இப்போ அடுத்தது வந்து ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தான். 2 கப் ஆஃப் வந்து மைதா எடுத்துக்கிட்டேன். இந்த மைதா வந்து ஆட் பண்ணும்போது ஏதாவது ஒரு சல்லடையில் வச்சு நல்லா சலிச்சிக்கணும். நான் வந்து சுத்தமாகவே மறந்துட்டேன். நீங்கள் பண்ணும்போது வந்து அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து வெண்ணிலா பவுட்ரும் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணணும். என்கிட்ட வந்து வெண்ணிலா பவுட்ரு வந்து 2 குட்டி பேக்கெட்டாக இருந்துச்சு. அதாவது ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் வெண்ணிலா பவுட்ரு ஆட் பண்ணியிருப்பேன். பேக்கிங் பவுட்ரு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஓவனில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஓவனை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன். கேக் டின்னில் வந்து பேட்ச்மெண்ட் பேப்பர்லாம் போட்டு பட்டர் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மிக்சிங் பவுலில் இருக்கிறத வந்து இந்த டின்னில் ஊற்றி ஓவனில் வச்சிடணும். நான் வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருப்பேன். இந்த டைமிங் வந்து ஒரு 5 or 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஓவன் டு ஓவன். அதனால் வந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்தோன்னே வந்து அப்பப்போ எடுத்து வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அது மேலேயே வந்து கொஞ்சம் நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாதாம், பிஸ்தா, வால்நட்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். டீ கேக்குக்கு வந்து ஓரளவு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஓவனில் வச்சு பேக் பண்ணுறது தான். டெம்பரேச்சர்லாம் செட் பண்ணிவிட்டு ஓவனுக்குள்ளேயும் வந்து வச்சுட்டேன். நான் வந்து ஓவனில் இப்போ ஒரு 4-5 தடவை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன தான் நான் வைக்க ஆரம்பித்தாலுமே வந்து அப்பப்போ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்களும் வந்து புதுசாக ட்ரை பண்ணால் இதே மாதிரி பண்ணுங்கள். இந்த கேக் வந்து பேக் ஆகிறதுக்குள்ளே வந்து அடுத்தது ரவா கேக் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ரவாவை எடுத்துகிட்டு கொஞ்சம் நெய்யில் வந்து வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் 1 கப் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் கனடா வந்து நியூ கமராக டிசம்பர் வந்தேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து இங்கே வின்டர் டைமு. அதுவும் நாங்கள் வந்தப்போ வந்து 2 ஸ்னோ ஸ்டார்மு. ஸோ எங்கேயுமே வந்து வெளியே போகவே முடியல பெருசாக. வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே வந்து ஊர்லேருந்து வேறு இங்கே வந்திருக்கோம். அதுவே வந்து ரொம்ப ஹோம்சிக்காக இருந்துச்சு. இதில் இன்னும் வந்து யாரையும் போய் பார்க்காம பேசாமலாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு மைண்டே. அப்படியே ஒரு 4 to 5 மந்த்ஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஏர்லியான் இருக்கிறது வந்து எனக்கு தெரியும். எங்கள் வீட்டிலேருந்து வந்து ஏர்லியான் வந்து கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர் இருக்கும். போயிட்டு வரத்துக்கு வந்து அரௌண்ட் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும். அவ்வளோ தூரம் வந்து நடந்து தான் போகணும். ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பெருசாக தெரியல. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து அது எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுச்சு. அதனால டெய்லிக்குமே கிளம்பிடுவோம். பாப்பாவுமே வந்து கொஞ்சம் அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து நிறையாவே பேச ஆரம்பித்தா.
ஸ்டார்ட்டிங்லாம் வந்து நான் மட்டும் தான் தனியா நடந்து போவேன். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கேங்லாம் ஃபார்ம் ஆனோம். இப்ப இதெல்லாம் ரெடி பண்றதே வந்து பாட்லக்குக்கு தான். இந்த பாட்லக் வந்து அரேஞ்ச் பண்ணதே வந்து அந்த ஏர்லியான்லேருந்து தான். இப்போ தான் ஒரு 2, 3 மாசமா வந்து ஏர்லியான் போறது நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ளயே வந்து நாங்க போற ஏர்லியான வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க. அந்த ஏர்லியான் வந்து இப்போ வேற ஏதோ லொகேஷனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போதா. இப்போ இந்த டீ கேக்கும், ரவா கேக்குமே வந்து ரெடி ஆயிடுச்சு. டீ கேக்க வந்து ஓவன்லேருந்து எடுத்துட்டேன். இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்பூனில் தான் வந்து செக் பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து ரவா கேக்குக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியான்னு எனக்கு தெரியல. இந்த ரவா கேக்கை வந்து ஊற்றுறதுக்கு வந்து 2 பிளேட் வச்சுருந்தேன். அதில் பட்டர்லாம் வந்து தடவி முன்னாடியே வச்சுட்டேன். இந்த பிளேட்டில் இருக்கிறது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து பீஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆறுனதுக்கு அப்புறம் வந்து பீஸ் போட்டு பார்த்தா சுத்தமாக வந்து பீஸே வரல. சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ரவா லட்டு மாதிரி அப்படியே மாற்றிட்டேன். ஆனால் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. அந்த ஏர்லியான் வந்து க்ளோஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அதில் நிறைய தமிழ் பீப்புள் வருவாங்க. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஏர்லியான் இருக்குது. அதுக்கு தான் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ சம்மர் வெக்கேஷனால் வந்து லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே வந்து லீவ் விட்டுருக்காங்க. டீ கேக்குமே வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து கட் பண்ணேன். டீ கேக் வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணுறது வந்து நம்ம நடுவில் தான் வந்து செக் பண்ணோம். நான் ஓரத்தில் செக் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் நடுவில் வந்து வேகாத மாதிரி இருந்துச்சு. அந்த பீஸை மட்டும் நான் தூக்கி போட்டேன். ஓரளவு வந்து நான் பண்ண 2 ரெசிபியுமே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சு. அது 2த்தையுமே வந்து நான் பாட்லக்குக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த ஏர்லியானில் வந்து லாஸ்ட் டேவாக இருக்கிறதுனால பசங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் டேவுமே வச்சுருந்தாங்க. ரிட்டன் கிஃப்ட்டுமே வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. இந்த பார்க்கில் தான் வந்து பாட்லக் நடந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே போயிருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.